கஞ்சிக்கு எத்தனையோ சின்ன சிறு பாலகர்கள் முதியவர்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்த வேளையிலே ஸ்ரீலங்கா வல்லாதிக்க படையினரால் பல துயரங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் சுமம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலையில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால், மே மாதம் குறிப்பாக தமிழீழ படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கிற மாதத்திலே ஒவ்வொரு இடமாக சென்று முள்ளிவாய்க்கால் நினைவை கஞ்சியை வழங்கி வருகின்றனர். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் ஆறாள்மட பகுதியில் புதிய பாதை மக்கள் இயக்கம் என்ற நிறுவனத்தினால் முள்ளிவாய்க்கால் நினைவை கஞ்சி வழங்கப்படுகிறது. அது தொடர்பான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது. இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். படம் கண்டு சிதைந்துதான் பூமியும் எனக்கு இங்கு இல்லை தங்கமே உனக்கான தாய் மனம் நின்ற தமிழ் ஈழத்தை ஆற்றி செய்வையம் மறக்குமா நாளை வரலாறு மறக்குமா
காண தாய் மனம் நேற்று நீ நின்ற கோலத்தை நிமிர்ந்து நின்ற தமிழீழத்தை நாட்டிசை வையம் மறக்குமா நாளை வரலாறு மறக்குமா ஒரு துயர் மிகுந்த ஒரு நாளிலே நாங்கள் இந்த இடத்திலே குழுவியிருக்கின்றோம். 18 ஆண்டுகளுக்கு முன்பாக எமது வன்னி பெருநில பிறப்பிலே ஏற்பட்டுள்ள யுத்த காலத்தின் இறுதி முற்றுப்புள்ளியான முள்ளிவாய்க்கால் முற்றுப்புள்ளிக்கின் நினைவாக இன்றைய நாளிலே யாழ் மாவட்டத்திலே மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் சார்பாக யாழ் மாவட்டத்திலே ஆறுகால் மடம் என்னும் ஆனக்கோட்டை ஆறுகால் மடம் என்னும் பிரதேசத்திலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது உண்மையிலேயே ஒரு வலி சுமந்த கஞ்சியாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டும். இந்த கஞ்சி என்று சொல்வதை விட பல துயரங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் சுமந்த ஒரு கஞ்சியாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சாதாரணமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கு எத்தனையோ சின்ன சிறு பாலகர்கள் முதியவர்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்த வேளையிலே ஸ்ரீலங்கா வல்லாதிக்க படையினரால் மேற்கொள்ளப்பட்ட எறிகணை வீச்சினாலும் துப்பாக்கி சூடுகளாலும் துப்பாக்கி ரவைகளாலும் எத்தனையோ உயிர்கள் அந்த இடத்திலே சிதறி சின்ன பின்னமாக இருந்த சிதையப்பட்டதை அந்த இடத்திலே எனது இரு கண்களாலையும் காணக்கூடியதாக இருந்தது. அதனுடைய பலிகளும் அதனுடைய வேதனைகளையுமே இந்த இடத்திலே நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இது கஞ்சி என்று சொல்வதை விட ஒரு வலி சுமந்த ஒரு நாளாகத்தான் வலி சுமந்த ஒரு கஞ்சாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டும். உண்மையிலேயே இந்த இடத்திலே நாங்கள் கஞ்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கஞ்சியை சில பேர் இதனுடைய மகிமை தெரியாமல் இதனுடைய தாற்பயம் தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கஞ்சி ஒரு பொழுதுபோக்கான விடயம் அல்ல, இது ஒரு வலி சுமந்த கஞ்சி. இந்த கஞ்சியினுடைய மகிமையை இந்த கஞ்சியினுடைய வலியை அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த கஞ்சி இன்று நாங்கள் ஒரு சாதாரணமா ஒரு கலாச்சார நிகழ்வாக கருதாமல் உண்மையிலேயே இந்த கஞ்சி ஒரு வலி சுமந்த கஞ்சியாக நாங்கள் கருதி இந்த கஞ்சி அடுத்த சந்ததியினருக்கு இந்த கஞ்சி இவ்வாறுதான் இந்த கஞ்சி உருப்பெற்றது, இந்த கஞ்சிலே இவ்வாறான வரலாறுகள் இருக்கின்றது, இந்த கஞ்சிக்காக எத்தனையோ உயிர்கள் மடியப்பட்டது, இந்த கஞ்சிக்காக எத்தனையோ சிறுவர்கள் மடியப்பட்டார்கள் என்பதனை அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் எடுத்து கூற வேண்டியவர்களாக இந்த இடத்தில் இருக்கின்றோம். ஆகையினாலே இந்த வீதியால செல்லுகின்ற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் இந்த கஞ்சை ஒரு சாதாரண கஞ்சாக கருதாமல் இந்த கஞ்சி ஒரு வலி சுமந்த கஞ்சாகவும் ஒரு வலிமிக்க கஞ்சாகவும் நீங்கள் கருதி இந்த கஞ்சிக்கு ஒரு தன்மதிப்பை கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே இதுக்கு இந்த கஞ்சியை நீங்கள் அவமதிக்காதீர்கள், இந்த கஞ்சியை நீங்கள் வாங்கி பருகுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த வலி சுமந்த மண்ணின் வலி சுமந்த நாளாகிய 18 ஆண்டுகள் கடந்து இன்று இந்த இடத்திலே நாங்கள் குழுவி இருக்கின்றோம். எதிர்வருகின்ற 18ஆம் திகதி மே 18ஆம் திகதி முள்ளிவாய்க்காலிலே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு கூட ஒரு வலி சுமந்த நிகழ்வாகத்தான் அந்த நிகழ்வு நடைபெறும். உண்மையிலேயே இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு சாதாரண நிகழ்வாக கருதாமல் ஒரு வலிமிக்க ஒரு நிகழ்வாக கருதி இந்த நிகழ்வுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையையும் மதிப்பையும் இந்த மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த கருத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள். போல் நின்று வாடினேன், காடல் நீர் தன்னில் தாவினேன், கண்ணீரால் பூக்கள் தூவினேன். முள்ளி வாய்க்கால் மண்ணே நாம் சிந்திய கொள்கையில் சிவந்ததே. முள்ளி வாய்க்கால் மண்ணே மனித மோனங்கள் காதை கிழிக்க, மண்ணில் சடலங்கள் சிதறி கிடக்க, வட்டுவார் பாலமரில் என் வரலாறு அதிர்ந்ததே. இன்னும் போகலையே உறங்கிய குழந்தை